இப்போ கவர்ச்சிகரமான வாக்குறுதியை கொடுத்து தான் 2021 மக்களை திமுக ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் இந்த 4.5 ஆண்டுகளில் மக்கள் படக்கூடிய துன்பங்களை சொல்லி மாளாது. ஒருவேளை திமுக சொல்லக்கூடிய இந்த 3 திட்டங்களை நம்பி மீண்டும் 26 திமுகவுக்கு மக்கள் வாக்களிச்சாங்கன்னா நிலைமை என்னவா மாறும்? மக்களோட நிலைமை எப்படி இருக்கும்? சிம்பிளுங்க. மக்கள் என்ற வார்த்தையை அவன் யோசிக்கல. மக்கள் புரிஞ்சுக்கணும். 4.5 வருஷமா உங்களை பற்றி பேசல, உங்களுக்கானதை செய்யல. ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரான். நமது வாக்குச்சாவடி வெற்றி சாவடி. கடைசி வார்த்தை தான் நமக்கு. வாக்கா வாங்கிட்டு போயிடுவான், சாவடி நமக்கு விழுது. 4.5 ஆண்டு காலம் மக்கள் இங்க செத்துக்கிட்டு இருக்கோம். நீ மக்களுக்கான ஒரு வசனத்தை எங்கேயாவது போட்டிருக்கியா சொல்லுங்களேன். உங்களை நோக்கி உங்கள் ஸ்டாலின் இந்த மருந்தகம் ஒன்று கொண்டு வந்தாங்க. மத்திய அரசு மருந்தகம், மக்கள் மருந்தகம் ஓடுதுங்க, நல்ல பிரபலமாக இருக்கு, நீங்க நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மாநிலத்தில் முதல்வர் மருந்தகம் ஃபுல்லாக கரப்ஷனு. பூச்சி மருந்தா வித்தா எப்படி வாங்குவான்? எப்படி வியாபாரம் நடக்கும்? இல்லை, நிறைய மருந்துகளில் மருந்துகளே இல்லை, நிறைய முதல்வர் மருந்தகங்கள் மூடு விழா நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறதா தானே செய்திகள் வருது. நான் ஒப்புக்கொள்றேன், நீங்க மருந்தகத்தை மட்டும் மூடு விழா சொல்லாதீங்க. இந்த ஆட்சி மூடு விழாவை நோக்கி போய் கொண்டிருக்குங்க. இன்னைக்கு எண்ட் ஆஃப் சீசன் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இதற்கு மேல நம்ம சுத்திய அந்த ரீல் அந்து போய் விட்டது, மக்கள் நொந்து போய் விட்டாங்க. அதனால இனியும் ஏமாற்றி கொண்டு சுத்த முடியாது. திமுக காரங்களே பாருங்களேன், இன்னைக்கு பேசக்கூடிய எல்லா திமுக காரங்களையும் நீங்க உத்து பார்த்தீங்கன்னா அவங்கிட்ட வெறும் அவதூறு அரசியலை தாண்டி ஒண்ணுமே இருக்காது. தூத்தி தள்ளுவான், சாப விடுவான். இதுக்கு ஒரு கட்சியா? திட்டம் என்பது ஒரு கட்சி ஆட்சி எதுக்காக செய்யணும்? மக்களுக்காக செய்யணும். தொலைநோக்கு பார்வை இல்லைன்றீங்களா? பார்வையே இல்லைங்க, கோளாறு பார்வைங்க அவனுக்கு. மஞ்சக்காமல 6 மணிக்கு மேல கேள்விப்பட்டிருப்பீங்க. 4.5 ஆண்டு மஞ்சக்காமலோட திமுக செயல்படுறான். கடைசியாக நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, இந்த மக்கள் தெளிவான பார்வையோடு தேர்ந்த மனதோடு மக்கள் கணக்கிடணும். ஒரு கட்சி நமக்கு என்ன செய்தது, ஒரு கட்சி நமக்கு எதில் சரி செய்தது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். தொண்டர்களே வா, ஊழியர்களே வா, ஊரை ஏமார்த்தவா, இதைதான் அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். திமுக தேர்தல் 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 என்று சொல்றான். நாம எல்லாம் அதை யோசித்து இவர்களை தோலுறுத்தி நிப்பாட்ட வேண்டும் என்று பொறுத்து பார்க்கலாம் சார்.